ஆ ஹை நண்பா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்டா, மை ஹஸ்பண்ட் இஸ் மை அல்டிமேட் பைஸ் பட் ஐ திங்க் ஷி வாண்ட் அ டிவோர்ஸ்ன்ற மான்கோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம் நண்பா. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கணும் கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். இந்த எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னால ஒண்ணு சொல்லிக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல வச்சுக்கலாம் நண்பா. அப்பா நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன்ல காட்டிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரே ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. வாங்க எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லே போன எபிசோட்ல நடந்துச்சுன்னா நம்ம ஹீரோயின் அந்த வில்லிக்கிட்ட இருந்து நம்ம மரியானாவை டிவோரையும் காப்பாத்திருப்பா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே சேம் டைம்ல டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்மளோட லூ என்ட்ரியை கொடுத்துருப்பாங்க. எபிசோட ஸ்டார்டிங்லேயே பக்கத்துல உள்ள அந்த ஹெட்மேட் சொல்லிக்கிட்டு இருக்கா, எங்களேடி உங்களுக்கு என்ன ஆச்சு, டிவோர் மாஸ்டர் டிவோர் உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏங்க அழுறீங்க அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பாரு. ஏன்டா அவ யோசித்து பாக்குற வார வழியில வந்து அந்த வில்லி வந்து தடதறிக்க ஓடி இருப்பா, பயத்துல ஏதோ பேய பார்த்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்திப்பா. அதெல்லாம் அந்த ஹெட்மேட் நம்மளோட லூவையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக வேண்டி. மரியானா ஏன் நீங்க அழுறீங்க, நீங்க ஓகே அப்படின்னு அவ கேட்டுட்டு இருப்பா. நம்ம லூவா ஷாக்கா பார்த்துட்டு இருப்பாங்க நடக்கிற விஷயத்துல. நம்ம ஹீரோயின் அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் பேடாவிட்டு இதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அப்போ நம்மட மரியானாவா சொல்லிக்கிட்டு இருக்கா, நாங்கள் வந்து ஆண்டியால் அழுவலை, அவங்க வந்து உண்மையில எங்களை அழ வச்சல அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஏங்க அப்பா நீ அழுற அப்படின்ற மாதிரி லூ கேட்பாங்க. அதுக்கு மரியானாவா, இல்ல இல்ல அது ஏன்டா நான் ஏன்டாண்டு விட்டு மரியாதை இழுத்துக்கிட்டு இருப்பேன், ஆனா அதுக்கான காரணம் ஆண்டி இல்ல, அது மட்டும் சுவரண்டைகளை டிவோரும் ஆமா ஆமாண்டுட்டு இருந்திப்போம். அப்ப நம்ம ஹீரோயினை சிரிச்சுக்கிட்டு இருந்திப்பா. ஏன்டா டிவோரும் மரியாதை சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்திப்போம். ஆண்டி நல்லவங்க அவங்கள நான் அழலை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்கள நம்மட லூவா, புரிஞ்சுது நான் உங்கள்கிட்ட ஏன்ட்டு காரணத்தில் நான் கேட்கல அப்படின்ற மாதிரி லூ சொல்லியிருப்பான். அதில் நீங்கள் பழத்தை விளாண்டுப்புட்டு பக்கத்தில் உள்ள அந்த ஹெட்மேடை பார்த்து ஒரு பேண்டேஜிங் ஒரு ஈர துணியும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான் நம்மட லூ. அதை கேட்டோடனே அவளா சரி சரின்று அங்கேருந்து போவா. நம்ம ஹீரோயினுக்கு சாக்கு, ஏங்க அந்த அந்த வில்லிக்கு ஏதாச்சும் காயம் ஏற்பட்டுச்சு, நான் அவளை அடிச்சக்கூடிய இல்லையே, அப்படி காயம் ஏற்பட்டுருச்சு, அவக்கு தானே லூ கேட்குறான் அந்த இறைச்சியில துண்டு பேண்டேஜிங் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு அவள் ஏதாச்சும் உண்மையிலே இன்ஜுரி ஆயிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பதட்டமா இருத்திப்பா. பூவா அதை கேட்காம நம்ம ஹீரோயின்ற கையை பிடிச்சிக்கிட்டு, நீங்க கொஞ்சம் உங்களோட கையை பயன்படுத்தாம இருங்க, கையில ஏதாச்சும் ஒஸ்டா நடந்துட போறீங்க அப்படின்ட்டு கவலைப்பட்டுட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின் என்ன கேட்கும், நம்ம ஹீரோயின்ற கையை திருப்பி பார்ப்பாங்க, அதுல காயம் இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் சொல்றா, அவசரமா டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரைக்கல கையில காயம் ஏற்படுறதையே நான் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அப்போ மரியானா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பா. டிவோரும் பார்ப்பான் ஒரு மாதிரி பாவமா, நம்மட கண்ணெல்லாம் கலங்கிருப்பான், ஆண்டிக்கு அடிபட்டுட்டா அப்படின்ன மாதிரி. நம்மட லூவா கையில கட்டு போட்டுட்டு இருந்திப்பான் பேண்டேஜை சுத்தி நம்ம ஹீரோயின்ற கையை. நம்ம ஹீரோயினுக்கா அது ஒரு ரொமான்டிக் சீன் மாதிரி மைண்ட்ல ஏறிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப நினைக்கிறா அந்த சீக்ரெட் டோரை பத்தின விஷயத்த உங்கள்கிட்ட செல்லல, அதை பத்தி லூங்கன்கிட்ட எதுவும் கேட்கல, அதை பத்தி ஃபியூச்சர்ல ஏதாச்சும் கேட்டா சமாளிச்சுக்கலுவோன்னு நினைச்சிட்டு இருந்திப்பா. கட் பண்ணா ஒரு 5 நாளும் பெய் தெரியும். ரூமர்ஸ்லாம் நினைச்சதோட ஸ்பீடா ஸ்பிளிட் ஆயிருச்சு எல்லா இடமும். என்ன ரூமர்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாங்கடா வெளியில, நம்ம ஹீரோயின் வந்து மரியானாவை டிவோரையும் டார்ச்சர் பண்ணிருச்சா அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருந்திப்போம். அந்த வில்லியை வந்து நம்ம ஹீரோயின் அவளை பிடிச்சாம அந்த அந்த வீட்டை விட்டே அடிச்சு திரத்திட்டா அப்படின்னு மாதிரி எல்லாம் ரூமர்ஸ் பரவிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஹீரோயின் பாக்குறா, இது ஒன்றும் புதுசு இல்லை, எனக்கு ஏற்கனவே நிறைய நல்ல பேர்லாம் இருந்துச்சு, அதுல ஒன்று எதையும் சேர்த்துக்கலோன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. நம்ம ஹீரோயின்ற முன்னால யாரு நிக்கிறேன்னு பார்த்தா பட்லர். நம்மட லூக்கு வேலை பார்க்குறாள், நம்மட ஹீரோயினுக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மேடம் டுடே ரிப்போர்ட் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்திப்பா. நீங்க வந்து அந்த கோல்டெல்லாம் வந்து லிக்விட்டா மாத்துறத பத்தின விஷயம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் அவனை பக்கமா பக்கத்துல பாப்பா, பக்கத்துல பார்த்தா நம்மளோட லூ நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்லாம் குந்திட்டு டீ குடிச்சிட்டு இருந்திப்பான் பயப்புல. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாம நீங்க பேசுங்க, நான் ஒரு ஓரமா குத்திட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. நம்மளோட பட்லரா அந்த மெர்ச்சன்ட் கிட்ட நாங்க கான்டாக்ட் பண்ணிட்டோம், அவங்க வந்து உண்மையிலேயே உங்களை பாக்குறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, நம்மளோட ஒஃபரையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்க, அவங்க உண்மையே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்திப்பாரு. நம்ம ஹீரோயின் அந்த மெர்ச்சன்ட் கில்ட்டோட பேர் என்ன நடக்கும், அதில் பேர் தான் கோல்டு அப்படின்னு மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கா ஷாக்கு. அவன் சொல்லிட்டு இப்போ அந்த கோல்டு மெர்ச்சன்ட் கில்ட் வந்து 10 வருஷம் கூடி அவங்களோட பிசினஸ் உண்மையிலே திறமையா பேத்துட்டு இருக்கு, அவங்க வந்து நம்மளோட கான்ட்ராக்டை ஏத்துக்கலுவாங்கன்னு நான் நினைச்சு குடிப்பாக்கல, ஆனா அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல அவங்க நேரடியாக அவங்கள பார்க்கணும்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி பட்லர் சொல்லிட்டு இருப்பார். நம்ம ஹீரோயின் சொல்றா, இப்ப அணை புரிஞ்சுக்கு பிளாக்னா வந்து அந்த அசாசின் கில்ட், கோல்டுனா வந்து இந்த மெர்ச்சன்ட் கில்ட், எப்பா அந்த பொம்பளைனைய கன்ஃபியூஸ் பண்ணிட்டா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திப்பா. அப்ப அவன் சொல்லிட்டு இருப்பான், ஆமா ஆமா மேடம் நீங்க அவங்கள ஒரே ஒரு கப் இது பார்த்து விட்டுருங்க, அவங்க வந்து நார்த்லேயே உண்மையிலேயே மிகப்பெரிய நெட்வொர்க் வச்சுக்காங்க, அதில் நீங்கள் அவங்களோட பிஸ்னஸ் வச்சுக்கிறே நம்மளுக்கு தான் பெனிஃபிட் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்திப்பாரு. நம்ம ஹீரோயினு எது நான் நேரடியாக இது பார்க்கணுன்டைக்கல ஆமாண்டைக்கல. நம்ம ஹீரோயினும் சரி சரி அப்படின்ட்டு அந்த விஷயத்தை விட்டு அங்கெல்லாம் திரும்பி பார்த்தா நம்மளோட லூவா நம்ம ஹீரோயினையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா லூ ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமா அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் நினைக்கிட்டு, டியூக் நீங்க ஏதாச்சும் என்கிட்ட சொல்றதுக்கு இருச்சா அப்படின்ட்டு கேட்பா. அவனா ஆமான்னு சொல்லிவிட்டு, அது வந்து ஒரு மெசேஜ் ஒன்று மேஜிக் டவர்ல இருந்து வந்துருச்சு, அவர் வந்து உண்மையிலே ரொம்ப கவலைப்பட்டார்,
நம்ம அந்த மேரேஜ் நடந்த போது அவர் கிஃப்ட்டை கொண்டு வந்த அந்த கராஜே வந்து நம்ம மறுத்ததுக்காக அவர் உண்மையிலே கவலைப்பட்டு அவர் வந்து புது கராஜ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கார் நம்மளுக்காக வேண்டி. முக்கியமா அது உங்களுக்காக வேண்டி கஸ்டமரோட ஒரு நல்ல கான்டாக்ட்ல ஒரு நல்லபடியான பிசினஸை வச்சுக்கணுன்றதுக்காக வேண்டி தலைவர் இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னு மாதிரி லூ சொல்லிட்டு இருந்தீப்பா நம்மளோட பட்லரா. எது கஸ்டமரோட நல்ல உறவு வந்தால் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீப்பான் பட்லர். நம்ம ஹீரோயின் சொல்றா அதைத்தான் நான் ஏற்கனவே இது செஞ்சேன். சரி சரி இருந்தாலும் பரவாயில்ல அவன் தரைக்கல நம்ம வானாண்டப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் ஃபைன் சொல்லியிருப்பா. ஒரு லெட்டர் ஒன்று நம்ம ஹீரோன்ற கையில இருந்துச்சு. லூஹம் கொடுத்திப்பா நம்ம ஹீரோயின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த லெட்டரை பார்த்துவிட்டு எனக்கு எல்லாம் புரிஞ்சிக்கு இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பா. அப்ப திடீர்னு ஆண்டி நான் தான் மரியானான்ற ஒரு சத்தம். ஆண்டி நான் தான் டிவோர் அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம். நம்ம ஹீரோயின் உள்ள வாங்கண்டுவா. பார்த்தா 2 பேரும் உள்ள வருவாங்க. நாங்க உங்களை டின்னர் ஹாலுக்கு கூப்பிடுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சிரிச்ச முகத்தோட 2 பேரும் ஓடி வருவாங்க. அங்கிள் நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு வருவாங்க. நம்ம ஹீரோயின் பாப்பா எது இது 2 அங்கிள்ற ஆஃபீஸுக்கு பெஸ்ட்டுக்கு போய்த்து அவங்கள டின்னருக்கு கூப்பிடாம என்ட ஆஃபீஸுக்காக வந்துட்டு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு திரும்பி பார்ப்பா மரியாதை நம்மள லூ அங்கே குந்திட்டு இருந்திப்பாங்க. அதில் நினைச்சது அங்கிள் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இப்போ 5 நாள் கூடிய அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அதெல்லாம் அவர் ரெஸ்ட்டில் இருக்கார் அப்படின்னு அதில் பார்த்துட்டு இருந்தீங்க போல். கட் பண்ணா அவங்களா சாப்பிட்டுட்டு இருந்திப்பாங்க. எப்படின்னு பார்த்தா மரியாதை டிவோரும் நம்ம ஹீரோயின்ற பக்கத்துலேயே ஒட்டிட்டு இருந்தீங்க போல். நம்ம ஹீரோயின்ற கையில் சாலையாக தான் அடிபட்டிருக்கீங்க. அதில் உரமா அடிபட்டிருக்குன்னு நினைக்கி நம்ம ஹீரோனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு இந்தாங்க காட்டுங்க வாயாண்டுங்க இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க போல். நம்ம ஹீரோனுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு இருந்தீங்க போல். நம்மளோட லூவா சந்தோஷமா பார்த்துட்டு இருந்திப்பாங்க. அதை அப்போ டியூக்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒருத்தன் வருவான். ஒரு விசிட்டர் ஒரு ஆள் வந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். யாருன்னு நம்மளோட லூ கேட்பான். அதுவா அவர் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த வேவ்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த அந்த கவுண்ட் வேவ்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டோடனே அங்கே உள்ளாக்கெல்லாம் ஷாக்காயிருவாங்க. நம்மளோட மரியானோட தாத்தா அவர் வந்திருக்கார். நம்ம ஹீரோயின் சொல்கிறா அப்படியா சரி நான் போய்த்து மீட் பண்ணுறேன் அந்த வேவ்ஸை அவரை பார்க்கணுன்னு இருந்தேன் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் நீங்கள் உங்களோட மீலை என்ஜாய் பண்ணுங்க நான் போயிட்டு இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பிக்கல. லூ சொல்லிட்டு இப்போ இல்லை இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நீங்கள் தேவலண்டைக்கல இல்லை நான் அந்த லாஜர்ஸ் எல்லாம் விசாரிச்சிக்கலையே அவரை பார்க்கணுன்னு எனக்கு கொஞ்சம் க்யூரியஸாக இருந்தி அதெல்லாம் நானே இப்போ இது பார்த்துக்கல்றேன்டுவா. அது மட்டும் இல்லாமல் நான் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிவிடு. அது மட்டும் இல்லாமல் டிவோர் மாதிரியான நம்ம உங்களோட அங்கிள்கிட்ட நீங்கள் ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே அதை பேசிருங்கண்டைக்குல எனக்கு புரிஞ்சுது நான் சொல்லிடுறேன் இன்றைக்கு அங்கிள்கிட்ட அப்படின்ற மாதிரி நம்மளோட மரியாதை சொல்லிட்டு இருந்தீப்பா. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தான் பெய்த்துட்டு இருந்து இப்போ அவர் நம்ம ஹீரோயின் ஃபேமிலியிலேருந்து அவருக்கு பணம் பெய்த்துட்டு இருக்கீங்க. அந்த பணத்தண்டையிலேருந்து கட் பண்ணுறோன்ற எண்ணத்தில் நம்ம ஹீரோயின் பெய்த்துட்டு இருப்பா. அப்போ திடீர்னு மாதிரி பட்லர் குறுக்கால வந்து இப்போ மேடம் நீங்கள் அவரை ஃபேஸ் டு ஃபேஸ் தனியாக மீட் பண்ணலாம்டா போகிறீங்க அப்படின்ட்டு அவர் ஹாப்பி ஆகிட்டு இருந்தீப்பார். நம்ம ஹீரோயின் கேட்குறா நீ ஏன்டா அப்போ துள்ளிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கார். அந்த வேர்ஸை தான் சொல்லிட்டு இருக்கார் கவுண்ட் வேர்ஸ் அவரை பற்றி சொல்கிறார். அவர் வந்து உண்மையிலேயே ஒரு பணம் அவருக்கு தேவையானது பணம் எப்போ பாரு மாதம் கலெக்ட் பண்ண வந்துடுவார் மணி. அவர் வந்து உண்மையிலேயே ரொம்ப கொடூரமானவர் பணத்தாசை பிடிச்சவன் அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருந்திப்பாங்க நம்மளோட பட்லர். அவரை உண்மையிலேயே ஹேண்டில் பண்ணுறே கஷ்டம். நம்மளோட லூவே சிரிச்ச முகத்தோட ஹேண்டில் பண்ணுவார். அவரை பணம் கொடுக்கும்போது அவர் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை விலைக்கு வாங்கிட்டே இருந்திருப்பார். அதில் லூ அதை நார்மலாக சமாளிச்சிருவார். ஆனால் நீங்கள் எப்படி சமாளிப்பீங்கன்னு தெரியா மேடம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசிட்டு இருப்பார். நம்ம ஹீரோனா கடுப்பாவா லூ சமாளிச்சிக்கல என்னால முடியாத அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இப்போ நம்ம ஹீரோயின் அப்போ அவன் சொல்லிட்டு அவர் வந்து எப்போ பாரு பணம்னு இருப்பார். அதில் அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருந்திப்பார். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறவனை யாரு சாமி இவன் நானே டெரர் பீஸா போய்கிட்டு இருக்கல இவன் வந்து குறுக்கால என்னைய வேற சமாளிக்கிறேன்ற பேரில் கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கியா. நம்ம ஹீரோயின் ஆறா வெளியிடுவா. அதை பார்த்தோன்னே அவனை பதறி பேத்துருவான். இல்லை மேடம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருந்தீங்க அதெல்லாம் சொன்னேன் அவரை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அந்த பெரிய பணப்புளிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களா நம்ம ஹீரோயினா. சரி அப்போ அவன் ஒரு ரூடானால் அவர்கிட்ட இன்றைக்கு ஒரு பாடத்தை அவர் கற்றுக் கொடுத்துட வேண்டிய அப்படின்னு நம்ம ஹீரோயின் கோமாயிட்டு இருந்தீப்பா. கட் பண்ணா டோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் உள்ள வருவா. நம்ம ஹீரோயின் பார்த்தா ஒரு ஒளிவட்டம் ஒன்று தெரியுது. ஏடி பாசலியான் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்ட்டு வருவார் நம்ம ஹீரோயின்ட்டு. உங்களை பார்க்குறதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன். நார்த் சைடில் என்னை தான் பெரிய நெட்ஒர்க்லாம் இருக்குது என்னையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி நம்ம ஹீரோயின்ட்ட ஒரு மாதிரி வலிஞ்சு பேசிட்டு இருந்தீப்பார். நான் டியூக்கிற நம்ம ஹீரோயின்ற அப்பா டியூக் பாசலியான் அவர புகழெல்லாம் பாராட்டி பேசிட்டு இருப்பார். அவர் வந்து கேபிட்டலில் உண்மையை கோல்டன் ரோட்லாம் அமைச்சிருக்கார். அதெல்லாம் உண்மையிலே பெரிய விஷயம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசியிருப்பார் நம்ம ஹீரோயினை பார்த்து. நம்ம ஹீரோயினா இந்த ஆளையும் தேவலாத்தெல்லாம் இழுக்கிறான் வந்த வேலையை பார்த்துட்டு போகாமன்னு நம்ம ஹீரோயின் அமைதியாக இருந்தீப்பா. அப்போ அவன் சொல்லிட்டீப்பா உங்களுக்கா கிஃப்ட் ஒன்று கொண்டாந்திக்கேன்ட்டு வாயை மூடாமல் வளவலான்ட்டு பேசிட்டே இருந்தீப்பாங்க. இந்த கிஃப்ட் உங்களுக்காக தான் அப்படின்ட்டு சொல்லிக்கல நம்ம ஹீரோயின் யோசிப்பா இதை நான் பெயிண்டிங்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட போவா. அதை கிட்ட போய்த்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினே கால் தடிக்கிறோங்க என்கிட்ட நம்ம ஹீரோயின்
நம்ம ஹீரோயினை கொஞ்ச நாள் கூடி நடக்கும்போதெல்லாம் கால் தடுக்கிக்கிட்டே இருந்தீங்க. அதை பத்தி நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குற. அப்படியே அதுல ஒரு பூச்சாடி ஒண்ணு இருந்தீங்க, அதுல ரோஜா பூ ஒண்ணு இருந்தீங்க. அதை பிடிச்சி நம்ம ஹீரோயின் தட்டி விட்டுடுறா பெயிண்டிங்க்கு மேல. அப்ப அந்த பெயிண்டிங்க்கு ஏதாச்சும் ஆச்சா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாப்பா சாக்கோட. ஆனா அவரா டச்சஸ் என்ன இது அப்படின்னு பாப்பாரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் தட்டி விட்ட ரோஜா பூ வந்து அவர சொட்ட மண்டையிலேயே வெந்து நின்றுச்சு. நம்ம ஹீரோயின் பாக்குறா, ஆஹா எங்க உட்காரக்கூடாது அங்க போய் உட்கார்ந்துட்டு அந்த பூ ஹேய் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீப்பா நம்ம ஹீரோயின். அதை பார்த்து அங்க உள்ள பட்லரா, நான் இதுவரையிலையும் இப்படி இவரை ஹேண்டில் பண்ணதை பார்த்ததே இல்லை, நம்மட லூவா இதை பார்த்துருந்தா ஆச்சரியப்பட்டிப்பார் அப்படின்ற மாதிரி எல்லாம் அதில் பார்த்துட்டு சொல்லி நம்மட அணையா ஒன்றும் பேசாம குறுகுறுட்டு பார்த்துட்டு இருந்தீப்பா. அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார், இது உண்மையிலேயே அவ்வளோ பெரிய பொக்கிஷம், இதுக்கு மேலே எப்படி தட்டி விட்டீங்களா நீங்கள் அப்படின்ட்டு அதை புகழ்ந்து பேசிட்டு இருப்பார் அந்த பெயிண்டிங்கை. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, அப்படியா அப்படின்ட்டு போட்டு நம்ம ஹீரோயின் நினைக்கிறா அந்த பெயிண்டிங்கை பார்த்து, இது உண்மையிலேயே அவ்வளோ பெருசா அப்படின்னு கேட்கல. ஆமாம், இது 30 வருஷத்துக்கு முன்னால் இருந்து, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இதோட ப்ரைஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு புகழ்ந்து பேசுவார். அதை பற்றி நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உண்மையை சொல்லணும்னா அந்த பெயிண்டிங் வந்து பேசலியன் ஃபேமிலி எனக்கு வரதட்சணையாக கொடுத்ததுலேருந்து அந்த பெயிண்டிங் அதில் கொப்பியை இருந்தால் கொண்டு வந்துக்கிட்டு இது ஒரிஜினல்னு சொல்லி என்கிட்ட டீல் பேச பார்க்குறார். ஆளுங்க அவருங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு அவன்ற வழியிலேயே போன்னு சொல்லிட்டு இருந்தீப்பா. அவன் கேட்குறான், இதை பற்றி உங்களுக்கு தெரியாவா அப்படின்னு கேட்கல. நம்ம ஹீரோயின், ஏன் தெரியா, பேசலியன் ஃபேமிலிக்கு இந்த விஷயம் தெரியுமா, இது ரியலா ஃபேக்கான்னு உனக்கு முதல்ல தெரியுமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் டெரரான ஆறா வெளியே விட்டுட்டு கேட்பா. அவனா, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இதை பத்தி இப்படி கேவலமா பேசுறதுக்கு, இது உண்மையிலேயே ரியல் தான், என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்ட்டு, நான் என்ன உங்களை ஸ்கேம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு கேட்பான். நம்ம ஹீரோனா, ஏங்க இப்போ இவ்வளோ சூடாகிறீங்க கவுண்ட், நான் என்ன கேட்டேன், இது ரியலான்னு கேட்டேன், ஏன்டா இதை மாதிரி ஒன்று பேசலியன் ஃபேமிலி எனக்கு ஒன்று கொடுத்திக்கி, அப்போ அது ஒருவேளை ஃபேக்கா இருக்குமோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அவனை ஒரு மாதிரி பார்த்து கேட்பா. அவனுக்கா அள்ளு விட்டுக்கிட்டு இருந்தீங்க. நம்ம ஹீரோயின் சொல்றா, அப்போ என்ன ஸ்டூப்பிட்டடம் பேசிட்டு இருக்கீங்க, இப்போ எது ரியல்னு விளங்குதா, ஒரு ஃபேக் இதை எனக்கு ஒரு கிஃப்டாக கொண்டு வரீங்களா நீங்கள் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பா. அதை கேட்டவனா ஷாக்காயிரும். அப்போ திடீர்னு டச்சஸ் அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு லூ வருவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் லூவை பாப்பா. அப்போ லூ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, குழந்தைங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் வைத்து அவங்களோட பேசுங்க, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு லூ. நம்ம ஹீரோயின் இல்லை அதுன்னு செல்ல வருவா. லூ ப்ளீஸ்ன்ற ஒரு வார்த்தை சொல்லிப்பாங்க. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் எனக்கு புரிஞ்சுது இப்படி அங்கேருந்து பெய்திருப்பா. நம்ம ஹீரோயின் போய்க்கிலே லூ கூப்பிடுவான், டச்சஸ்ன்னு கூப்பிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷமா பெய்திருப்பா. நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி டெரரான பேசோட கோவமா இருப்பாங்க. ஒரு மாதிரி அப்படியே டோரை சாத்துவாங்க. 30 நிமிஷத்துக்கு முந்தி என்ன நடந்துக்கிட்டு காட்டுறாங்க. மரியானாவும் டிவோரும் அந்த ஸ்டோரியை சொன்னோன்னையும், இதெல்லாம் ஏங்க நைட்டு இருந்து மறைச்சிங்க அப்படின்னு மாதிரி லூ கேட்டிருப்பான். இதெல்லாம் சொல்லியிருக்கேன்னு தானே நினைக்கிட்டேன் அப்படின்னு மாதிரி மரியானா செல்லுவா. அது இல்லை, நீங்கள் வந்து எங்களை ஹேட் பண்ணிடுவீங்கன்ட்டு நாங்கள் பயந்துட்டோம், அங்கிள் வந்து எங்களை விட்டு விலகி போய்த்துருவாருன்னு நாங்கள் பயந்துட்டோம், ஏன்னா நீங்கள் எங்களுக்கு ப்ரிசிஸானவங்க, அதெல்லாம் நாங்கள் உங்களை இழக்க விரும்பலை, அதெல்லாம் சொல்லலைண்டிக்கல. நம்மளோட லூ நினைப்பாங்க, என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்களா அவங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சோரி அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குமா. எங்களோட அப்பா எங்களை எப்படி ஃபூலிஸாக விட்டுட்டு போகாமல் இருந்தான்னு செல்ல வருவா. அதுக்கடையில் லூவா, இல்லை மரியானா அது உண்மை இல்லை அப்படின்னு லூ ஹத்தி விட்டுருவாங்க ரெண்டு பேர்ட்டையும். உங்களோட ஃபாதர் வந்து உண்மையிலே உங்களை ஏமாத்துற மாதிரி விட்டு போகல, அதுக்கான ரீசன் அப்படின்ட்டு செல்ல வந்துவிட்டு, இல்லை அதை சொல்ல போகிறேன் அவங்ககிட்ட, ஏன்னா நான் என்ன வார்த்தையை சொல்ல பார்க்குறேன் அந்த குழந்தைங்க முன்னால் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுலேயே நினைக்கிட்டு இருக்கான். நம்மளோட மரியானோட அப்பா வந்து உண்மையிலேயே அவங்கள ஏமாத்துற மாதிரி விட்டுட்டு போகல, அவர் வந்து வந்து பிளேம் பண்ணிருக்காங்க. இந்த கண்ட்ரியை சேர்ந்து அவர் எதிர்த்தாலும் அவருக்கு சப்போர்ட்டாக நான் இருப்பேன் அப்படின்ட்டு லூ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா அவர் வந்து என் பிரதர், அது மட்டும் இல்லாமல் உங்களோட அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு நம்மளோட லூ ஏதோ ஒன்று செல்ல வந்து விட மறைச்சிருப்பான் அவங்க ரெண்டு பேர்கிட்டே இருந்து. அவள் ரெண்டு பேரையும் காட்டி பிடிச்சிக்கிட்டு லூவே ஒரு மாதிரி கண் கலங்கிப்பான் அந்த இடத்துல. நான் உங்கள்கிட்ட என்ன வார்த்தையை சொல்ல போகிறவ அதை சொல்ல முயற்சிட்டுட்டேன் அப்படின்னு லூ நினச்சிக்கிட்டு, இதோட அவர ஃபாதரை பற்றி சொன்னால் இவங்க வந்து ரிவேஞ்ச் எடுக்க போகிறேன்ற பேரில் அவங்களோட இதோட ஹார்ட்டே ஒரு மாதிரி கெட்டு போய்த்துருங்க, அதை நான் விரும்பவே மாட்டேன், இதோட நல்ல வழியில் நடத்தணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு லூ, மரியானா டிவோர், உங்களோட அப்பாவை பற்றி நீங்கள் அவ்வளோ கவலைப்படாங்க, அவர் உண்மையிலேயே நல்லவர், நான் சொல்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் தான் என் அற்புதமான ஃபேமிலி, என் பிரதர் எனக்காக தந்துட்டு போன ஃபேமிலி, அதெல்லாம் நீங்கள் இதை நினைக்கலாம் கவலைப்படப்போறா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்மளோட டிவோரா சிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டிருப்பாங்க, சிஸ்டர் கேட்டியா ஆண்டி இதைத்தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மரியானாவும் ஆமான்ட்டு சொல்லிட்டு இருப்பா. நம்மளோட லூ கேட்பான், ஆண்டி என்ன சொன்னாங்க அப்படின்ன மாதிரி. நம்மளோட மரியானா சொல்கிறா, அதுவா ஆண்டி சொன்னாங்க, எங்களை பற்றின உண்மை உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து அதெல்லாம் கணக்கெடுக்க மாட்டீங்க, நோ மேட்டர், ஏன்டா நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரீசியஸ் ஆனவங்க, அதெல்லாம் நீங்கள் எங்களை எப்போவும்
நல்லபடியா நடத்துவீங்க அப்படின்ன மாரி ஆண்டி சொன்னாங்க. அதில நம்மல்லாம் ஒரே ஃபேமிலி. நாங்க ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் உங்களோட ஃபேமிலியா இருக்கிறதுல அங்கிள் அப்படின்ன மாரி சொல்லுவா மரியானா. டிவோரா, ஆமா, ஆமா. நானும் தான் அன்னைக்குல நம்ம ஹீரோயின பத்தி நெனப்பாளு. அவ வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை பேசல. என்னைய சமாதானமும் படுத்தல. ஆனா ஏங்க எனக்கு இப்போ ஃபீலிங் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து லூவ ஆறுதல் படுத்தி நம்ம 4 வார்த்தை நல்லதா பேசின மாதிரி லூக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் வருது. ஆனா நம்ம ஹீரோயின் லூக்கிட்ட ஒரு வார்த்தையும் பேசியிருக்க மாட்டா. அத நினைச்சு லூ ஒரு மாரி பார்த்துட்டு இருப்பாங்க. கட் பண்ணா இப்போ காட்டுறாங்க நம்மட லூவா அந்த மொட்டை டியூக்க மண்டியிட வச்சிருவாரு. அவரா கத்திட்டு இருப்பாரு. என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு. யங் டியூக்ட ஆர்டருங்க இது. மந்த்லி எங்களுக்கு பே பண்ணி ஆகணும் நீங்க. அது வந்து யங் டச்சஸோட ஆர்டர் இருந்தாங்க. அது அவங்க 2 பேரும் சேர்ந்துங்க இத பிளான் போட்டாங்க. என்னகிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. நம்மட லூவா மந்த்லி உங்களுக்கு பணம் தர்றது வேற விஷயம். இப்போ நான் சொல்ல வந்த விஷயமே என்ட சிஸ்டர் இன் லா, அதாவது நம்மட மரியானா டிவோர்ட அம்மா. அவ வந்து ஒரு காமனர்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் தானேன்ட்டு லூ கேட்பான். கேட்டோன்னே அவரா ஷாக்காயிருவார். என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அவங்க ஒரு காமனர்ன்றத நீங்க மறைச்சி என் பிரதரை கூட திருமணம் செஞ்சு கொடுத்து அது வந்து என் பிரதருக்கும் தெரியுங்கள. அவனா வாயப்பொழுது பார்த்துட்டு இப்போ மண்டியை ஓட்டிப்பாட்டி நம்மட லூக்கு முன்னால என்ன சொல்றா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட அதிகமா மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருப்பான். நம்மட டிவோர் அம்மா பத்தியும் அவங்க காமனரா இருந்துங்க என் பிரதரோட ஒரு நோபல்ஸ்ன்னு சொல்லி திருமணம் செஞ்சு வச்சிருக்கீங்க எங்கட ஃபேமிலியோட அப்படின்ட்டு லூ ஒரு மாதிரி டெரரா கேட்பான். அவனா ஒரு வார்த்தையும் பேசல. அவங்க காமனர் அந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும். பொண்ணு உனக்கு வேற யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு லூ கேட்பான் டெரரா. அவனா டியூக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த மொட்டத்தலைங்க. நம்ம லூவா நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி ஆன்சரை சொல்லு அப்படின்ட்டு கேட்பான் லூ. அதை கேட்டோன்னே அவனா சரியா பயந்து வைத்துருவாங்க. அவன் சொல்றான், ஏன் நான் இப்போ பயந்துட்டு இருக்கேன், கை கால்லாம் ஏன் நடுங்குது அப்படின்ட்டு அவர் பார்த்துட்டு இருப்பார். லூவா உடுற மாதிரி இல்லை, அவனை போட்டு மிரட்டிக்கிட்டு இருந்திப்பான். அவனா அதே இடத்துல நடுங்கி பேத்திப்பான். பயபுல என்ன சொல்றான்னு தெரிஞ்சிரியே அவனுக்கு. அவன் சாக்கோட பார்த்துட்டு இருப்பான். அதே இடத்துல எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல வச்சுக்கலிங்க. அடுத்த எபிசோட் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். பாய் கைஸ்.